எலிவேட்டர் வித் மல்டிபிள் ஃப்ளோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக எலிவேட்டர் வித் மல்டிபிள் ஃப்ளோரும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் எலிவேட்டர் கண்ட்ரோலும் ஒன்று தான். ஏன்னா ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மல்டி ஃப்ளோர் கண்டிஷன் தான். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே லிஃப்ட்டுக்கு போட்ட அந்த இதை வந்து இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டா போதும். மற்றபடி இதில் வேற எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டுமே ஒன்று தான். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் கண்டிஷனிங் சிஸ்டம் கண்ட்ரோல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது என்னன்னா create a PLC program to control a air conditioning system based on temperature sensor. டெம்பரேச்சர் சென்சாரை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண சொல்லியிருக்காங்க. இம்ப்ளிமெண்டேஷன் கண்ட்ரோல் அவுட்புட் டர்ன் ஆன் ஈஸி பேஸ்ட் ஆன் த டெம்பரேச்சர் செட் பாயிண்ட். ஆட் அ டைமர் டு லிமிட் த டியூரேஷன் ஆஃப் ஏர் கண்டிஷனிங் சைக்கிள். இன்டகிரேட் ஹியூமிடிட்டி சென்சார் டு கண்ட்ரோல் த ஏர் குவாலிட்டி. டெஸ்ட் த சிஸ்டம் ஃபார் டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டி கண்ட்ரோல் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் நம்ம அதே மாதிரி தான் சேம் கண்டிஷனில் சார்ட் அவுட் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏர் வந்து கொடுத்துக்கிறேன். புது ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணிக்கிறேன். இதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா டெம்பரேச்சர் அந்த பர்டிகுலர் டிகிரிக்கு மேல போச்சுன்னா ஆன் ஆகணும், கரெக்டா? ஸோ அதனால நான் வந்து பாத்தீங்கன்னா LD greater than 20 D0 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இதை நான் D0 கொடுத்துட்டு இதை வந்து 20 கொடுத்துக்கிறேன். இது 20க்கு மேல போச்சுன்னா இது ஆன் ஆகும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அவுட் Y0 கொடுத்துக்கிறேன். கீழே வந்து இன்னொரு அப்படியே நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணி அந்த நெட்வொர்க்ல LD Y0 கொடுத்துட்டு அவுட் TMR T0 20 கொடுத்துட்றேன். இல்லை 100 கொடுத்துக்கலாம். 100 கொடுத்தாச்சு. இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா LDI T0 கொடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க, ஆன் பண்ணணும், டைமர் வச்சு இது பண்ணணும். நெக்ஸ்ட் இன்டெகிரேட்டிவ் ஹியூமிடிட்டி கண்ட்ரோல் டு ஏர் குவாலிட்டி டெஸ்ட் சிஸ்டம் டெம்பரேச்சர் அண்ட் ஸோ இதை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமிடிட்டியை பேஸ் பண்ணி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஹியூமிடிட்டிக்காக நம்ம என்ன பண்ணலாம், பேரலா ஒரு இது கிரியேட் பண்ணிக்கலாம், ரங்கு கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த பேரலல் ரங்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது கொடுத்துக்கலாம். இது LD கிரேட்டர் தென் D0 D1 90 அப்படின்னு கொடுத்துக்கலாம். இப்போ 90க்கு மேலே போனால் அதுவும் நடக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி ஆஃபும் ஆகும் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஹியூமிடிட்டியை பேஸ் பண்ணி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் கண்ட்ரோல் ஆகும். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ இதை வந்து நான் ரன் பண்ணுறேன். டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கிறதுனால இது ஆன் ஆகலை. இப்போ ஒரு வேலை சேஞ்ச் ப்ரீசெட் வேல்யூ கொடுத்துட்டு 20க்கு பதிலாக 13 கொடுக்குறேன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது ஆன் ஆகிட்டுருக்கும். ஆன் ஆகிட்டு ரன் ஆகிட்டு இருக்கு. பட் ஆனால் அந்த பர்டிகுலர் டைம் ஆன உடனே எனக்கு என்னன்னா இது ஆஃப் ஆகிடும். ஆஃப் ஆகிட்டு திருப்பி ஆன் ஆகும். இப்போ வந்து இது கண்டினியூஸாக ரன் ஆகிட்டு இருக்கு. கண்டினியூஸாக ரன் ஆகுறதுனால நடுவில் இன்னொரு கேப் தரணுன்றதுக்காக நாம் என்ன பண்ணணும்னா
கீழே இன்னொரு பிளாக் ஆட் பண்ணி எல்டி T0 அப்படின்னு கொடுத்து செட் T1 செட் M0 கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அந்த M0 வச்சு இன்னொரு டைமர் ஆன் பண்ணிக்கலாம். இப்ப கொடுத்துட்டேன். இப்போ ஆன் ஆயிடுச்சு, ஓடிட்டு இருக்கு. கம்ப்ரஸர் இது ஓடிட்டு இருக்கு, கண்டிஷனர் ஓடிட்டு இருக்கு. ஆன உடனே வந்து பாத்தீங்கன்னா இது கண்டினியூஸாவே ரன் ஆயிட்டு இருக்கு. அதனால எந்த இடத்துல நம்ம கட் பண்ணணும்ன்றத பிளான் பண்ணணும். ஸோ இது ஆன் ஆச்சுன்னா டைமரும் இங்கே கட் ஆகுற மாதிரி நம்ம பிளான் பண்ணணும். டைமர் கட் ஆனாதான் கரெக்டாக இருக்கும். டைமர் கட் ஆகணும்னா இதுக்கு போகக்கூடாது. இப்போ ஃபர்ஸ்ட் இது லெவல் இதுக்கு மேலே போச்சுன்னா இது ஆன் ஆகும். ஆன் ஆச்சுன்னா இது ஆன் ஆகும். இது ஆன் ஆச்சுன்னா இது ஆன் ஆகிடும். இது ஆன் ஆகும் போது இது ஒரு பல்ஸ் தரும் போது இது அந்த இது ஒரு பல்ஸ் தரும் போது டைமர் ரீச் ஆன உடனே இதை ஆன் பண்ணி விடும். இதை ஆன் பண்ணி விட்டுச்சுன்னா இது ஆன் ஆகிடும், செட் ஆகிடும். செட் ஆன உடனே இது அப்படியே ஆன்லேயே இருக்கும். இது டைமரை ஓட வைக்கும். டைமர் ரீச் ஆகும் போது T1யும் M0வையும் ரீசெட் பண்ணும். ஆக்சுவலாக M0வை ரீசெட் பண்ணால் கூட நம்ம போதும். நெக்ஸ்ட் வேற என்ன தப்பு இருக்கு இதுல? இப்ப T1 ஆன் ஆச்சுன்னா இங்க லைன் Y0க்கு லைனே போகாது. நான் கம்பேர் பண்றேன் திருப்பியும். ஸ்டிமுலேஷன் தப்பா நடக்குது. பட் ஆனால் இங்க வந்து T0 இதாகும் போது வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கட் ஆஃப் ஆகணும். இங்க அந்த கட் ஆஃப் ஆக மாட்டேங்குது. வேணும்னா நாம என்ன பண்ணலாம், சேஃப்டிக்காக இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா
LDIT 1 கொடுக்கலாம். T1 ஆன் ஆச்சுன்னா டைமர் ரன் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி கொடுக்கலாம். ஸோ இப்படி கொடுக்கும்போது எல்லாமே சரியா போயிடும். கூட வந்து பார்த்தீங்கன்னா M0 ஆன்ல இருக்கும்போது எதுவுமே நான் என்ன போடுவேன்னா LDI M0 கொடுத்துக்கலாம். ஸோ நான் மல்டிபிள் கண்டிஷன்ஸ் இதில் போட்டிருக்கேன். ஆன் ஆயிடுச்சு. 10 செகண்ட் ஆன் ஆன உடனே இது ஆஃப் ஆயிடும். அதுக்காக ஆனால் டெம்பரேச்சர் ஏறிச்சுன்னா ஆஃப் ஆயிடும், இல்லைன்னா அப்படியே மேலேயே சுத்திக்கிட்டே இருக்கும் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும். இது எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா ஹீட் பண்ணி அதாவது கூல் பண்ணி கம்ப்ரஸர் ஆஃப் ஆகுற மாதிரி மெக்கானிசம். ஸோ இந்த இது படி கண்டிஷன்ஸ்லேயும் கண்டினியூஸாக ரன் ஆகிட்டு இருக்கும். இதை நான் சேவ் பண்ணிடுறேன். இவ்வளோதான். நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா autonomous greenhouse system is in a PLC program to control the environment in a greenhouse. Temperature, humidity. Implement a sensor to measure temperature and humidity. Use actuator to control the fan and heating. Set up alarm if environment conditions fall outside the desired range. Test the greenhouse system for proper environment. இதுக்கு நாம என்ன பண்ணலாம்னா பெட்டர் லாஸ்டா யூஸ் பண்ண ஏர் கண்டிஷனிங் இதே நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். சேம் அதே ப்ரோக்ராம் தான். அதே ப்ரோக்ராம்ல அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அது அந்த டெம்பரேச்சர் லெவலே இன்னொரு பர்டிகுலர் ரேஞ்சை தாண்டி போகும்போது அலாரம் முடியும்னு போட்டிருக்காங்க. அதே நான் இந்த இதையே தூக்கி நான் இது போட்டுக்கிறேன். செட் பாயிண்ட் அதை 20ன்னு வச்சுக்கலாம். இப்போ 20ன்றத ஒரு 50க்கு மேல போச்சு, அந்த D0 அதான் டெம்பரேச்சர் வந்து 50க்கு மேல போச்சுன்னா அவுட் Y1 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அவ்வளவுதான். அலாரம் மட்டும் தான் ஆட் பண்ணணும். மற்றபடி டெம்பரேச்சர், ஹாட், கூலிங் இது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிக்கணும். இது சேம் கண்டிஷன் தான். மற்றபடி இதுல வேற எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. ஸோ ரெண்டுமே ஒன்று தான். நெக்ஸ்ட்